வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரினா உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் நடிச்சிட்டு வர தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருந்து நேத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விசில் போடு சாங் எப்படி இருக்கு அதை பத்தி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விசில் போடு சாங் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இந்த சாங்கில் டோனு, பீட்டு, லிரிக்கு, டான்ஸ் எல்லாமே வெறித்தனமாக பண்ணிட்டாங்க. இந்த சாங்கில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தெரிக்குது, பட்டையை கிளப்பிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா தளபதி விஜய் அவர் கூட இணைஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சாங்கை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குத்தாட்டம் மாதிரியான தரமான சாங்கை தான் கொடுத்துருக்காரு. இந்த சாங்கை தளபதி விஜய் அவர் தான் பாடியிருக்காரு. அவர் எப்படி பாடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சாங்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாசா பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சாங்ல தளபதி விஜய் அவர் பயங்கரமா குத்தாட்டம் போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது இந்த படம் எப்படா தியேட்டர் ரிலீஸ் ஆகும், நம்மளும் குத்தாட்டம் போடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஆர்வத்தை தோணுது. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர் இந்த சாங்ல டான்ஸ் ஆடி இருப்பார் போல. இதுக்கு முன்னாடி பிரபுதேவா தளபதி விஜய் அவங்களோட காம்போவை போக்கிரி பொங்கல் சாங்ல தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா இந்த சாங்ல ஒன்னா பண்ணியிருக்கனால இந்த சாங் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க கூட பிரசாந்த் அஜ்மல்லாம் டான்ஸ் ஆடிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாவே வரப்போறாங்க. கண்டிப்பா இந்த சாங்கை மட்டும் இல்ல, இந்த படத்தையும் தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா பங்கமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சாங்கை மதன் கார்கிதே எழுதியிருக்காரு. ஒரு குத்தாட்டம் ஃபீல்ல இந்த சாங் எழுதியிருக்காப்ல. வைப் பண்ற அளவுக்கு இந்த சாங்கை சூப்பரா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சாங்குக்கு ராஜு சுந்தரம் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம பிரபுதேவா அவரோட பிரதர் தான். இதுக்கு முன்னாடி நிறைய சாங் பண்ணியிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அவருக்கு எந்த மாதிரியான டான்ஸ் கொடுத்தா அவரோட ஃபேன் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமா இந்த சாங்ல கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் மூன்வாக், மார்லன் பிராண்டோ டான் வாக். அதுக்கப்புறமா இந்த சாங்கில் பார் 68 சின்ஸ் 1974 வருது. அதை ஒரு ஹிடன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அந்த 68 அப்படிங்கிறது தளபதி விஜய் அவரோட இந்த படம் 68வது படம், அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1974 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரோட பர்த் இயர், அதை ஹிடன் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு அவர் எடுத்த படத்தை எல்லாமே இந்த சாங்கில் ரிஃபரன்ஸாக காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாங்கில் சில லிரிக் லைன்லாம் அரசியல் பேசுது. இந்த சாங்கை வச்சு தளபதி விஜய் அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த சாங்கை பார்க்கும்போது நாரெடி சாங் மாதிரியே இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிருச்சு. அது என்னன்னு தெரியல, ரெண்டு சாங்லேயும் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான சாங்காக இருக்கனால அப்படி தோணுதா, இல்லை நான் இன்னும் நாரெடி சாங் வைப்பில் இருந்து என்ன வெளியே வரலையே அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தளபதி விஜய் அவரோட விசில் போடு சாங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.